पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். வெங்கடத்துறைவார்க்கு நம. அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடத்து எம்பெருமானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 613வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இது புரந்தரன். புரந்தரன்னா என்ன? புரந்தரன் என்று சொன்னால் ஊர்களை, கோட்டைகளை அழித்தவன், டெஸ்ட்ராயர் ஆஃப் சிட்டிஸ். ஊர்களை, நல்ல நல்ல நகரங்களை அழித்தவன் புரந்தரன். தேவேந்திரனுக்கு புரந்தரன்னு பட்டம். ஏன்னு கேட்டால் 810 அசுரர்களுடைய ஊர்களை அழிச்சானான். எதிரிகள் ஊரை அழிக்கிறதுங்கிறது ராஜாக்களுக்கு ஒரு பெரிய பெருமை. அழித்து தீக்கிரையாக்கி எங்களுடைய கட்டடங்கள்லாம் துவம்சம் பண்ணணும். அது ராஜாக்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த காலத்துலேருந்து தேவராஜனாகிய தேவேந்திரன் அசுரனுடைய கோட்டைகள் 99 என்று 9 × 90 அப்படின்னா அவ்வளவு 810 கோட்டைகள் அழிச்சானான். அதனால் அவருக்கு புரந்தரன் 810 கோட்டைகள் அடித்தார். இப்போ சொல்கிற கிரிக்கெட்டில் 800 சிக்ஸர் அடித்தார், 1000 சிக்ஸர் அடித்தார். அந்த மாதிரி அவருக்கு ஒரு பெருமை. 810 அசுர கோட்டைகளை தகர்த்தவன், எனவே புறங்களை ஒழித்தவன் புரந்தரன் என்று அவனுக்கு டைட்டில் கொடுத்தார்கள். அந்த டைட்டிலோடு ஆனந்தமாக இருந்தான். 810 ஊரை அழித்த எனக்கு புரந்தரன்னு பேர். 3 கோட்டைகளை அழித்த சிவனுக்கும் புரந்தரன்னு பேர், புராரின்னு பேர். அவனுக்கு கொஞ்சம் வருத்தம். 3 கோட்டை அழித்த நீனும் பெரிய ஆள், 810 கோட்டை அழித்த நானும் பெரிய ஆளான்ற மாதிரி ஒரு நாளைக்கு சிவபெருமான்ட்டு பேசிட்டு வச்சே கொஞ்சம் நக்கலாக சொன்னான். நீரும் புரந்தரன், நானும் புரந்தரன். நான் 810 கோட்டைகளை அழித்தேன் எதிரிகளுக்கு. வேதம் அடிக்கடி புகழ்கிறது என்ன? நீர் திரிபுர சம்ஹாரம் பண்ணி. திரிபுரம்னா 3 கோட்டை, திரிபுரம், அல்லது தமிழில் திரிபுரம்னு வரும். அந்த கோட்டைகள் திரிஞ்சுட்டே இருக்குமா, ஒரு இடத்துல இருக்காது, பறக்கிற கோட்டைகள். 3 அசுரர்கள் இருந்தால் அவர்கள் தவம் பண்ணி நான் பிரம்மா கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவர் சொன்னால் எங்களுக்கு பறக்கும் கோட்டைகள் வேணும், ஃப்ளையிங் ஃபோர்ட்ஸ், பறக்கும் கோட்டைகள். அந்த கோட்டைகள் பறக்கும், நாங்கள் நினச்ச இடத்துல டபால்னு இறங்கும் வட்டிகளாக. அதுக்கெல்லாம் ஹெலிபேட்லாம் கேட்கப்படாது. ஆமாம், அது ஆகாரம் டர்படும். அந்த பண்ண தபஸுக்கு பலன். ஆனால் நாங்கள் அழியாமலே இருக்கணும்னா இந்த மாதிரி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அழியாமல் இருக்கிறதுக்கு என்னால் வரம் தர முடியாது. ஏதானும் ஒரு கண்டிஷனில் அழியணும், அது கேளுங்க. பார்த்தா நம்ம 3 கோட்டைகளும் அப்படி ஊரை சுற்றின்னு இருக்கோம், தங்களை தாங்களே சுற்றும். அந்த 3 கோட்டைகளில் ஒன்று இரும்பு, ஒன்று வெள்ளி, ஒன்று தங்க கோட்டை.
அந்த 3 கோட்டைகளும் சுற்றும் பொழுது 3 கோட்டைகளுடைய வாசல்களும் ஒரே லைனில் வரும். எப்போவாது தான் வந்துட்டே சுற்றுறச்சு, வெவ்வேறு ஸ்பீடில் சுற்றும். அந்த வாசல்கள் 3ம் ஒரே லைனில் வரும்பொழுது ஒருத்தன் பானம் போட்டு எங்களை அடித்தா எங்கள் கோட்டைகளும் அழியும், நாங்களும் அழியும். அப்படி வரம் கொடுத்தா எடுத்து அப்புறம் திரிபுராசுகள் என்ன செய்வார்கள், அப்படி போயிட்டே இருப்பான். மூடு வந்துன்னா டபால் அப்படி மட்ராஸில் இறக்கி விடுவான். அவ்வளோதான், பம்மல் திருநெல்வேலி காலி, மக்கள் தொகை காலி. அதில் ஒரு கூஷி அசுரர் இருக்கு. அந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணியிருப்ப பயங்கரவாதிகள் மாதிரி மக்களை அடித்தா ஒரு சந்தோஷம். அதில் என்ன மெசேஜ், அங்கே சொல்கிறத கேட்கணுங்கிற மாதிரி. அப்படி திரிபுராதிகள் சமூகம் துவம்சம் பண்ணின உலகத்தை. ஹலோ புரந்தரான்னு இந்திரன் கூட்டாளர், நீ தான் புரந்தரன், 810 இன்னொரு 3 போட்டுக்கோ, இதை முழுத்தி அடின்னா. அது முடியாதுன்ட்டான். ஏன்னா அந்த 3த்தையும் பார்த்து குறி அடிக்கணும், அந்த 3 கோட்டையும் ஒரே லைனில் வரிசை அடிக்கணும், நம்மளால முடியாது அப்படின்னா. வேறு யாரை போகலான்னா பரமசிவன்ட்டு போங்க அப்படின்னா. சம்ஹாரமூர்த்தி அவர் தான் சம்ஹாரம் செய்யணும். சரி, பரமசிவன்ட்டு வந்தால் பரமசிவன் கேட்டார், சரி பண்ணிட்டா போகிறது, ஆனால் அதுக்கேற்ற ஒரு தேர் வேணும் எனக்கு. தேரில் உட்காந்து தான் பானம் போடுற மூடு வரும், எனக்கு ஒரு தேர் பண்ணுங்கள்னார். ஆர்டர் மேட் டு ஆர்டர் தேர். பூமியே தேராக்கினான். அதுக்கு சக்கரங்கள் என்ன வேணும்னா சூரியனை சந்திரனும் சக்கரமாக்கி, அதுக்கு குதிரைகள் நல்ல குதிரை கட்டுனார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதனோட 4 குதிரைகள். வேதங்கள் குதிரைகளாக, சூர்யா சந்திரர்கள் சக்கரங்களாக, பூமி தேராக ரெடி பண்ணிட்டார். வெரி குட், எனக்கேற்ற வில் வேணுமே என்ன. ஏன் இந்த ஆள்கிட்ட வந்து மாட்டினோம்னா கேட்குறாரு. எனக்கேற்ற வில் வேணும். என்ன வில்லு? மேருமலையை வில்லாக வைப்பேன். மேருமலையை தூக்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த வில் வச்சு, இந்த வில்லிலே பூட்டுவதற்கு நான், மேருமலைக்கு பூட்டுறதுக்கு நான் கயிறு எங்கள் நாட்டு இல்லாமல் கொடுங்கிறாருன்னா, கடைசியில் வாசுகி பாம்பு தான் இருக்கிறதா ஊற்று. எவ்வளோ கஷ்டப்படும். அந்த வாசுகி பாம்பை தூக்கி அப்படி நானாக வச்சேன். மலை மேரு, மேரு தன்வா, அதுக்கு நான் வாசுகி. அப்புறம் இதோட விட்டுருவான்னு நினச்சா, இல்லை எனக்கு நல்ல பானம் வேணும். இத்தனை நீர் பண்ண அப்புறம் நாங்கள் பண்ண அப்புறம் நீர் என்ன பண்ணுறதுன்னு கேட்க முடியும், கோவக்கார். உடனே தேவரெல்லாம் பானம் ஏற்பாடு பண்ணோம். அந்த பானத்தை நுனியில் நாராயண உட்கார சொல்கிறார் தேவர். கடைசியில் அந்த பானம் தான் வேலையை செய்யணும். அதில் நாராயணன் பானமாக மாறினார், சரநாராயணனாக. தேரில் ஏறி உட்காண்டார். உட்காண்ட உடனே டிரைவர்னார். ஐயா, இது இப்போ தான் டிரைவர், உனக்கு ஏற்ற டிரைவர் போடணும். அவர் சொன்னார், டிரைவர் மரியாதையாக இருக்கணும். டிரைவர் நான் கூட என்னை திரும்பி பார்க்கணும், அப்படியே ரோடை பார்த்து என்கிட்ட பேசக்கூடாது, எனக்கு பிடிக்காது. இது முடியாது, டிரைவர் இவர் திரும்பி பார்த்து பேசினா எதிர்க்கிற வண்டியில் அடிச்சுடுவானே. அதனால் என்ன செய்யறதுன்னு பார்த்தா, உடனே பிரம்மாவை டிரைவராக இருக்க சொன்னான். பிரம்மாவுக்கு பின்னாடி வருவோம், முன்னாடி வருவோம், லெஃப்ட்டு ரைட்டு, அதை போடுபட்டு எல்லாம் ஆயிடுத்து. தைஷகும் சமஸ்குர்வதாக்னிமணீகும் சோமகும் சல்யம் விஷ்ணும் தேஜனம் தே ப்ருவன் கைமாமசிஷ்யதீதி ருத்ர இத்யப்ருவன் ருத்ரோ வை க்ரூரः சோஸ்யத்விதி. ஆனால் பரமசிவன் பானத்தை போடணும்னு சொன்னான். வேதமே இந்த கதையை சொல்கிறது. பரமசிவன் பார்த்தார், அந்த வில்லை தொட்டார், அம்புக்கிட்ட வந்தார், அம்பை தொட்டார், கையை கூப்பிட்டார், ஒரு சிரிப்பு சிரித்தார், 3 தீப்பத்தி எரிஞ்சு. அதை கேட்டால் அந்த என்ன இது அம்பை விடவே இல்லை, அம்பை நமஸ்காரம் பண்ணாருன்னா. அந்த அம்புக்கு எவ்வளோ சக்தி, நமஸ்காரம் பண்ணோன்னே அதுவே எரிச்சு கொடுத்து 3. அந்த அம்பு யாருன்னு கேட்டால் அது வெங்கடேஸ்வரன். ஆகையினால பரமன் சொல்கிற தேவேந்திரன்ட்ட, நீயும் 810 கோட்டை அழிச்சடா, நானும் 3 கோட்டை அழித்தேன், திரிபுரா சம்ஹாரம் பண்ணேன், புராரி திரிபுரா சம்ஹாரத்தான்னு பேர் வாங்கினேன். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, என்னுடைய வெற்றிக்கு பின்னணி அம்பில் அவன் இருந்தான், உன் வெற்றிக்கு பின்னணி உன் வஜ்ரத்தில் அவன் இருந்தான். உண்மையாகவே இந்த 3 கோட்டைகளை டெஸ்ட்ராய் பண்ணது யார்? திருவேங்கடமுடையான். நாமெல்லாம் பட்டம் போட்டுருக்கோம், ஜாக்கிரதையாக போ. அதனால் உண்மை புரந்தரை நமஸ்காரம் உண்டு போனார். இதுலேருந்து என்ன புரியுறது? கதை எவ்வளோ வழியாக மெசேஜை சொல்கிறது.
சிவபெருமான் சிவபெருமனாக, பெரிய வெற்றி வீரனாக, வில்லாதி வீரனாக, சூராதி சூரனாக, திரிபுர சம்ஹர்த்தாவாக இருப்பதற்கு காரணம் அவனுக்கு பானமாக எம்பெருமான் அமைச்சது. அவனுக்கு தான் பானமாக இருந்து வெற்றியை வாங்கி கொடுத்தான். இந்த இந்திரனுக்கு தெரியல, தான் வஜ்ரத்தை ஓங்கி அடிக்கிறதுனால எதிராளெல்லாம் போயிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கான். வஜ்ரத்துக்குள்ளே விஷ்ணுன்னு சகான்னு எம்பெருமான் விஷ்ணு உட்காந்து செய்யறான். அதில் ரியல் புரந்தரன் யார்? நாராயணன் தான். இதெல்லாம் வர்ச்சுவல் புரந்தரன், சும்மா ஃபேஸுக்கு புரந்தரனாக இருக்குது. இதெல்லாம் சினிமாவில் ரொம்ப நல்லா பாடுறாரு ஹீரோ. என்ன அழகாக பாடுறாரு பார்த்துக்கண்ணா. அவரும் பாடலையா, அதெல்லாம் பின்னணி பாடகர் பாடுறாருயா. அவர் கண்டாசாலா பாடுறார், அவ்வளோதான். இவர் வெளில இருக்கிறது இவன் வாயை அசைக்கிறான் அப்படிங்கிறார். அந்த மாதிரி நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாச்சின் என்று பகவான் அர்ஜுனனை பார்த்து நான் பாரத யுத்தம் நான் பண்ணலை, ஆயுதமே எடுக்கலை, ஆனால் நான் தாண்டா எடுக்கிறேன். நீ வெறும் பேர் வாங்கிக்க, ஒரு புகழ் வரத்துக்காக நான் ஆயுதம் எடுக்கலை. அர்ஜுனன் வென்றான்னு எதான்னு சொல்வா, அதுதான் சந்தோஷம். சிவபெருமான் திரிபுர சம்ஹாரம் பண்ணான்னு சொல்வா, எனக்கு சந்தோஷம். இந்திரன் 810 கோட்டை அடித்தான்னு எனக்கு சந்தோஷம் என்று பக்தர்களுக்கு இப்படி பெயரை கொடுக்கிறவன். உண்மையான புரந்தரன் யார்? ஏடுகொண்டலவாடு. ஆகினால்தான் அவனுக்கு புரந்தரன், கோட்டைகளை அழித்தவர் என்று பெயர். இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். புரந்தரோ அங்கில நாம தோஸ்மி சிவஸ்ததாவாமிதி மன்யமானே சக்ரே பரம் வஜ்ரசரஸ்திதோ நௌ புரந்தரோசாவிதி பர்காகா. அப்படிப்பட்ட புரந்தரன் திருவேங்கடமுடையான். இதுக்கு தமிழ் பாட்டு. முப்புறம் அழித்த நீரும் 810 புறம் அழித்த நானும் புரந்தரர் அப்படின்னு தான் தேவேந்திரன். கெடுவாய் நாசமாக அப்படி சொல்லாதரா, என் நம்பினில் உன் வஜ்ரத்தை நின்றழித்த அவனே புரந்தரன் என்றனன் ஏராண்ட சிவனதனால் புரந்தரனாம் எம் திருவேங்கடனே. எங்கேயுடன் கலந்து ஜெபியுங்கள். புரந்தராய நமஹா. நமோ வெங்கடேசாயா. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.